ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் கொடைக்கானலில் இருக்க வீட்டை விற்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்க, இந்த பிளானை வந்து சொல்கிறாங்க. என்னது வீட்டை விற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாங்க நம்ம காவேரி. இதை கேட்டு இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேட்டதும் வந்து கங்காவுக்கு கோவம் வருது. யாரை கேட்கணும் இந்த வீட்டை விற்கிறதுக்காக? எல்லாருமே சென்னையில் இருக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை நடக்கும், என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஏதோ லேட்டஸ்ட்டாக வந்து பசுபத்தியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தானே இருந்தா போல. அதனால இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும்னா கண்டிப்பா நம்ம இந்த வீட்டை வித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்றாங்க. எப்போதும் போல அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சென்டிமெண்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடு இது அப்பாவுடைய ஞாபகார்த்தமா இந்த வீடு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா சொல்றதை கேட்டு சாரதமா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை மட்டும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கிருந்து காவேரி கிளம்ப, அதுக்கப்புறம் விஜயும் வந்து காவேரி கூட போறாங்க. பாருமா, அவ சொல்றதை கேட்டு இந்த வீட்டை விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காத, எங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படிதாம்மா சொல்லிட்டு போவோம். ஆனால் அந்த வீட்டை வித்தாதாம்மா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கங்கா வந்து சொல்றாங்க. சாரதாம்மாவும் யோசிச்சுக்கிட்டே ஒண்ணுமே புரியாம உள்ள போக, இன்னொரு பக்கம் கங்கா என்ன பண்றாங்க, யமுனாவுக்கு வந்து கால் பண்ணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுக்கா இந்த டைம்ல வந்து கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொடைக்கானல்ல இருக்க வீட்டால நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குடி, அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வேற அங்க பக்கத்துல உள்ளவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தோ இப்ப பசுபதி கூட என்ன பண்ணிட்டு இருந்தா, வீட்டை வந்து புடுங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இந்த வீட்டை வித்துட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா வந்து சொல்றாங்க. ஆமாக்கா, நீ சொல்றதும் வந்து சரிதான். ஏன் என்னாச்சு, இப்போ என்ன பிரச்சனை இதில் விற்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கேட்க, வீட்டை வித்துட்டாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் இல்லடி, அதை நினச்சி தான் அம்மா கிட்ட சொன்னா, அந்த காவேரி என்னவோ வந்து ஆடிட்டு இருக்காடி, அதெல்லாம் வீட்டெல்லாம் விற்கக்கூடாது, இது அப்பாவோட ஞாபகார்த்தமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட இந்த விஷயத்த பத்தி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. அப்பா வந்து அவளுக்கு மட்டும்தான் அப்பாவா, நமக்கெல்லாம் அப்பா கிடையாதா, அவளுக்கு மட்டும்தான் என்னவோ அப்பா மேல பாசம் இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் பேச, ஆமாண்டி அதை மாதிரி தாண்டி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க கங்காவும். என்னக்கா சொல்றது, இந்த வீட்டை விற்கணும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே இந்த வீட்டில் வந்து உரிமை இருக்கு. அவ சொல்றதெல்லாம் நம்மளால வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. எப்படியாவது இந்த வீட்டை வித்துணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்றாங்க. இங்கடி அம்மா நம்ம சொல்றதையா கேட்கும், காவேரி சொல்றதை மட்டும் தான் கேட்டுட்டு ஆடுவாங்க. இருக்கா, நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமுனா வந்து பேசிட்டு இருக்காங்க. விக்கிறத பத்தி வந்து பேசுற தருணத்துல யமுனா வராங்க. இந்த சமயத்துல காவேரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வீட்டை விற்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, எனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்காக இப்ப இந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா, நீ வசதியான வீட்டுல வாழ்ற, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எங்களுக்கு தானே இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா வந்து பேசிட்டு இருக்காங்க. கங்கா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, என்னமா நினைச்சிட்டு இருக்க, நான் என்னவோ அங்க என்னவோ சொகுசா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு எல்லா சீர்சனத்தையும் செஞ்சு சிறப்பா என்னை வந்து அனுப்புன மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அங்க வந்து பேசுறது எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து யமுனா வந்து சொல்றாங்க. சொல்ற, ஆமாம்மா, என்னை வந்து எத்தனை முறை தெரியுமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம வந்திருக்க, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்றதை கேட்டு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாரதாம்மா. இங்கே யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. அப்பாவுடைய ஞாபகார்த்தமா அது ஒரு வீடு மட்டும் தானே இருக்குது, அதையே நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அப்போ உனக்கு எந்த ஷேரும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க காவேரி கிட்ட. எனக்கு எதுவும் வேணாம், நான் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் அப்பாவோட வீட்டை இதுக்குள்ளே விற்கக்கூடாது, அவருடைய ஞாபகார்த்தமா அது ஒன்று மட்டும் தான் இருக்குது. இப்படியே அது விற்கணும்னு நினச்சா கூட ஃபியூச்சரில் விற்றுக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம நர்மதா வந்து படிச்சுட்டு இருக்கா, அவளுடைய படிப்பு செலவுக்கு நிறையவே தேவைப்படும். அப்புறமா அம்மா யோசிச்சு என்ன பண்ணுறாங்களோ அப்போ பண்ணட்டுமேக்கா, இதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி வந்து கேட்குறாங்க. நல்லா உஷாராக தாண்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்க, என்னக்கா ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பின்ன என்னடி, நாங்கள் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக படாது, எடுக்கிறத இந்த வீட்டில் முடிவா, நாங்களாம் வந்து எதை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, நான் என்னக்கா பண்ணேன், நான் வந்து நல்லது தானே சொன்னேன், அப்போ நாங்களாம் வந்து கெட்டது சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தூங்கி எழுந்த பாட்டி விஜய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட, விஜய் அம்மா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதையும் மீறி பாட்டி வந்து திரும்பவும் பழையபடி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததும் பார்த்தீங்களா, ராதா அவங்க அப்பா ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா விஜய்க்கு வேணால் ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்க, இல்லை வேண்டாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்க, அதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் தாத்தா, பாட்டி என்ன பண்ணுறாங்க, தூங்கி எழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா விஜய் எழுந்துட்டா, எழுந்ததுலேருந்து ஒன்று தான் வந்து கேட்டுட்டு புலம்பிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தாவும்.
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர பார்க்குறாரு. வந்ததுக்கப்புறமா என்னப்பா விஜய் என்னை விட்டு கிளம்பி போயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, இல்லை பாட்டி நான் எங்கே போனேன், பக்கத்தில் தானே போயிருந்தேன், நீங்கள் ஏன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. கொஞ்ச நேரம் பாட்டியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்து நார்மல் ஆகுறாங்க. பாட்டி சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறாங்க. என்ன விஜய் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி, ஒரு தடவையும் நீ போயிட்டு வர போறியாப்பா, பாட்டி கூடவே இங்கே இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்க, இன்னொரு பக்கம் வந்து தாத்தாவும் அப்படியே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதையும் பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு. இந்த தருணத்தில் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா காவேரி கிட்ட விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. என்னங்க பாட்டியை பார்த்துட்டு வந்தீங்களா, எப்படி இருக்காங்க? அதான் காவேரி, நான் இல்லைன்னு உடனே தெரிஞ்ச உடனே ரொம்பவே வந்து டல்லாகிறாங்க, திரும்ப எப்போதும் போல் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க, என்ன காவேரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லைங்க பாட்டி வந்து இப்போ ரொம்பவே வந்து இதுவாகிட்டாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எண்ணம் நான் வந்து உங்களை வந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நிறுத்தன்னா நீங்கள் ஏன் வந்து அங்கேயே இருக்கக்கூடாது, அதாவது நான் தப்பாக சொல்லலை, நம்ம ஏன் பாட்டி தாத்தா கூடயே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, விஜயம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன காவேரி சொல்கிற, வயசான காலத்தில் தாத்தா பாட்டி பக்கத்தில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அதனால் நம்ம ஏன் அங்கேயே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க விஜயை பார்த்து. இல்லை காவேரி இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, ஏன் சரி வராதுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்ப விஜய்கிட்ட வந்து கம்பல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, என்னோடய சீமந்தம் வந்து அங்கே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வீட்டில் தாங்க நடக்கணும், ஃபோட்டோ ஷூட் மட்டும் நிறைய நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி சொல்கிற விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. காவேரி உன்னோட ஆசை அது தானே, நான் கண்டிப்பாக அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயும் வந்து முடிவெடுக்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியும். ரொம்பவே தயக்கத்தோட சாரதாம்மா கிட்டேயும் வந்து போய் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வந்து சாரதாம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன தம்பி இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் இங்கே வரலாம் தம்பி, எதுக்காக இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இருந்த வரைக்கும் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் ஆண்டி, அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவாக இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்னை வந்து பார்த்துக்கிட்டீங்க, அது ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. கிட்ட சாரதாமாவும் வந்து கண் கலங்கி போக, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கங்காவுக்கு வந்து எரிச்சலாகுது. ஆமாம் ஓவராக சென்டிமெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காண்டாகிறாங்க. அப்புறமா காவேரி கிட்டேயும் வந்து அட்வைஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, பார்த்து நடந்துக்கூடி, வேலைக்கு சாப்பிடுடி, அதுக்கப்புறமா அங்கே ஏதாவது பேசினாலும் காதில் வாங்கிக்காதடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, தம்பி நான் சொல்ல வேண்டியதில்லைப்பா, இருந்தாலும் வந்து காவேரி கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா, என் காவேரி நான் பார்த்துக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாங்க. கிட்டேயும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து 2 பேரும் கிளம்ப ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சாரதாம்மா இவ்வளோ நேரம் கூடவே இருந்துட்டு திடீர்னு வந்து போகிறது என்னவோ ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைக்கிட்ட வந்து சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து, ஆமாம்மா என்னதான் இருந்தாலும் அவள் உங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தானே, அதனால தான் உங்களுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி ஏன்டி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் இங்கே வந்ததை நினச்சி. அதுக்கப்புறமா தாத்தாவை பார்த்து காவேரி சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் உங்கள் பேரை உங்கள் கூட வந்து சேர்ந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப சந்தோஷமாக காவேரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேரனை என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸும் வந்து சொல்கிறாங்க காவேரி கிட்ட. என்ன தாத்தா என்கிட்ட போய் நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, பின்ன என்னம்மா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தானம்மா தெரியும், விஜய் இல்லாமல் அவள் ரொம்பவே வந்து நொந்து போயிட்டாம்மா, இதெல்லாம் மாறணும்னு நினச்சதாம்மா நான் அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், பழையபடி விஜய் எங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டோமா, இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா விஜய் காவேரி 2 பேரும் அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து வருது, எவ்வளோ நாளாச்சுங்க இந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணி அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரியும். ஏற்கனவே தங்கியிருந்தது 2 பேரும் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எல்லா விஷயங்களையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்து அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பேருக்கும் ஒரு நல்ல புரிதல் வந்து ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அன்பை வந்து மாறி மாறி வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறமா காவேரியோட வளைகாப்பை வந்து இங்கே வீட்டில் தான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க காவேரி, இது வந்து ரொம்ப சந்தோஷமாக நடக்குதா, அதுக்கப்புறமா பசுபதி ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்த போகிறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.